நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கும் பெருவெள்ளத்தில் சிக்கியோரை மீட்கின்ற பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இமயமலை பிராந்தியம் என்பதால் மீட்பு பணி சவாலானதாக இருக்கின்றது. திடீர் பெருவெள்ளத்தால் நேபாளம் நிலைகுலைந்திருக்கிறது. இரவு நேரம் நெருங்கும் நிலையில் மீட்பு பணிகளை எவ்வளவு துரிதப்படுத்த முடியுமோ அவ்வளவு வேகமாக துரிதப்படுத்திக் கொண்டிருக்கிறது நேபாள அரசு. நேபாள அரசோடு இணைந்து இந்திய அரசும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு துணை நிற்போம் என்றும் கூறியிருக்கிறது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு இந்தியா தயார் நிலையில் இருப்பதாக உள்துறை அமைச்சரும் தெரிவித்திருந்தார். பிரதமரும் தெரிவித்திருக்கிறார். சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் மிக வேகமாக மீட்பு பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்று அவரும் உத்தரவிட்டிருக்கிறார். அங்கே காணாமல் போன தமிழர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உதவி எண்களை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. அதோடு டெல்லியில் கட்டுப்பாட்டு அறையையும் அமைத்திருக்கிறது தமிழக அரசு. உதவி எண்களை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுற்றுலா சென்று இன்னும் தகவல் தெரியாத அந்த தமிழர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உறவினர்கள் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உதவி எண்களை அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. பனிப்பாறைகள், மண், நீர் என்று வெள்ளம் அடித்து பாய்ந்து கொண்டிருக்கிறது. கோஷி நதி கட்டவிழ்ந்த காரணத்தினால் நேபாளம் தற்பொழுது பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பெருவெள்ளத்திற்கு என்ன காரணம் என்பது குறித்த முழு தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. திபெத்தில் இருக்கின்ற பனிப்பாறைகள் வெடித்து இந்த பெருவெள்ளம் ஏற்பட்டதா, நிலச்சரிவின் காரணமாக ஏற்பட்டதா என்று தெரியவில்லை. இருந்தாலும் கட்டுக்கடங்காத இந்த பெருவெள்ளத்தில் 40 ஊர்கள் இந்த பெருவெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் 19 பாலங்கள் இந்த பெருவெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 11 நீர்மின் நிலையங்களும் அடித்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இமயமலை அடிவாரத்தில் உள்ள அண்டை நாடான நேபாளத்தில் திடீரென்று பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பெருவெள்ளத்தில் பனிப்பாறைகள், மண், நீர் என்று அடித்து வரப்பட்டிருக்கிறது. வாகனங்களும் கட்டடங்களும் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. எத்தனை பேர் காணாமல் போனார்கள், எத்தனை பேர் உயிரிழந்தனர் என்கின்ற தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. பேரழிவை நேபாளம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தமிழர்களும் சிக்கியிருக்கிறார்கள். மிக வேகமாக மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அங்கிருப்போரை மிக வேகமாக பாதுகாக்க வேண்டும் என்பதில் நேபாள அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளும் உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். மீட்பு பணிகளுக்கும் நிவாரணப் பணிகளுக்கும் துணை நிற்பதாக இந்தியாவும் சீனாவும் உதவிக்கரம் நீட்டியிருக்கின்றன. மருந்து பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களையும் நேபாளத்திற்கு அனுப்புவதாகவும் இந்தியா கூறியிருக்கிறது. நேபாளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பெருவெள்ளம் அடுத்ததாக இந்தியாவை நோக்கி பாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த வெள்ளம் பீகாரில் உள்ள ஆறுகளில் வடிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுவதால் அங்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இந்திய அரசால் பீகாரிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அங்கு அந்த ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் அமித்ஷா உத்தரவிட்டிருக்கிறார். பேரிடர் ஏற்பட்ட ராசுவா மாவட்டத்தை 3 மாதங்களுக்கு பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதியாக நேபாள அரசு அறிவித்திருக்கிறது. பேரிடரால் பாதிக்கப்பட்டோருக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும், மீட்கப்பட்டோரை அரசின் கட்டுப்பாட்டில் தங்க வைக்க வேண்டும் என்று நேபாள அமைச்சரவை அவசரமாக கூடி முடிவெடுத்திருக்கிறது. நேபாளத்தில் பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான மக்கள் அதில் சிக்கியிருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் பாலவிச்சுவேல் இணைந்திருக்கிறார். பாலவிச்சுவேல், இந்திய அரசுமே பல நிவாரண உதவிகளை அனுப்பியிருக்காங்க. மீட்பு பணிகளை துரிதப்படுத்துவதற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்திலிருந்து 57 பேர் அங்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கிறது. அது பற்றிய விவரம் இருக்கிறதா? தற்போதைய விவரம் என்ன? பாலா, நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு செய்திதான் நாட்டையே உலுக்கி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட 40 to 60 பேர், நீங்கள் சரியாக குறிப்பிடுகிறீர்கள், 57 பேர் சென்றிருக்கிறார்கள். சுற்றுலாவிற்கு யாத்ரீகர்களாக சென்றிருக்கிறார்கள். அவர்கள் 3 பேருந்துகள் மூலமாக அங்கு பயணம் செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு பேருந்தில் உள்ளவர்கள் பத்திரமாக இருப்பதாகவும் மீதம் உள்ள 2 பேருந்தில் உள்ளவர்களுடைய நிலை என்னவென்று தெரியாத ஒரு சூழல் இருப்பதாக கூறப்படுகிறது. இப்போதுதான் அந்த கும்பகோணம் மற்றும் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய
அந்த டூர் நிறுவனம் அழைத்து செல்லக்கூடிய நிறுவனத்திடம் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பேசி வருவதாக கூறப்படுகிறது. திருச்சி, சிதம்பரம், புவனகிரி, புதுச்சேரி, மயிலாடுதுறை, சுவாமிமலை, தர்மபுரி உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய விவரங்கள் தெரியப்படுத்தப்பட்டு வருகிறது. அவர்களுடைய உறவினர்கள் தொடர்ச்சியாக நேபாளத்திற்கு சென்ற தமிழர்களோடு பேச முற்படுவதாகவும், ஆனால் அவர்களுக்கு தொலைத்தொடர்பு சேவை கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது. அவர்களுக்கு தகவல் பரிமாற முடியவில்லை, அவர்களுடைய இருப்பிடத்தை பற்றி தெரியப்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் நாட்டில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் நேபாளத்திற்கு பயணம் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மாவட்டத்துல அந்த நிலச்சரிவு ஏற்பட்டக்கூடிய அந்த பகுதிகளில் 105 இந்தியர்கள் காணாமல் போயிருப்பதாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மேலும் அந்த போதே கோஷி அந்த ஆற்று படுகையில் இருக்கக்கூடிய 19 பாலங்கள் துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக சாலை வழியாக மீட்பு பணி செய்ய முடியாத ஒரு காரணத்தினால் விமானங்கள் மூலமாகவும் ஹெலிகாப்டர்கள், அதாவது மீட்பு ஹெலிகாப்டர்கள் மூலமாகவும் சிக்கியிருப்பவர்களை மீட்கக்கூடிய பணிகள்ல நேபாளத்தினுடைய மீட்பு படை ஈடுபட்டு வருகிறது, ராணுவத்தோடு சேர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் தான் சற்று நேரத்திற்கு முன்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேபாளத்தினுடைய பிரதம மந்திரியான பாலேந்திர ஷாவிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசினார் என்றும், நேபாளத்திற்கு தேவையான அனைத்து விதமான மீட்பு மற்றும் நிவாரண உதவிகள் செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தான் இந்திய விமானப்படையினுடைய C-17 மற்றும் C-130 ரக விமானங்கள் மண் அகற்றும் மீட்பு பணிக்கான கனரக உபகரணங்கள், நிவாரண பொருட்கள் மற்றும் மருந்துகளுடன் நேபாளத்திற்கு விரைந்து செல்வதற்காக தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய ஒரு சூழல்ல தான் பேரிடர் நடந்து 8 மணி நேரத்திற்கு மேல் ஆகக்கூடிய நிலையில மீட்பு பணிகள் தீவிரப்படுத்துவதற்காக நேபாளத்திற்கு அண்டை நாடுகளான இந்தியா மற்றும் சீனா உதவிக்கரம் நீட்டியிருக்கிறது. பாலவெற்றிவேல், அதே போல நேபாளத்திற்கு உதவ இந்தியா தயார் அப்படின்னு பிரதமர் மோடி பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. இந்திய தரப்புல ராணுவ உதவிகள் ஏதேனும் அனுப்பப்பட்டிருக்கிறதா? இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இந்தியாவை பொறுத்தவரை சீனா நேபாளத்திற்கு முழுமையான மீட்புக்கான உதவிகள் செய்வதற்காக தயாராக இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பு அதுதான் குறிப்பிட்டிருந்தேன். இந்திய ராணுவத்தினுடைய விமானப்படையின் C-17 மற்றும் C-130 ரக விமானங்கள் நேபாளத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் விரைந்து செல்லவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த C-17 பொறுத்தவரை மிகப்பெரிய சரக்கு விமானம், கனரக மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள், நிவாரண பொருட்களை அதிக அளவில் ஏற்றிச் செல்ல முடியும். அந்த அளவுக்கு இது விஸ்திரமான ஒரு விமானமாக இருக்கிறது. C-130 என்கின்ற விமானத்தை பொறுத்தவரை அவசர காலங்களில் எந்த பகுதிகளிலையும் மீட்பு படையினரை தரையிறக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்த விமானமாக இருக்கிறது. மேலும் இது போக ராணுவ ஹெலிகாப்டர்களையும் இந்தியா தரப்பில் அனுப்ப உள்ளதாகவும், நிவாரணம் மற்றும் மீட்பிற்கு அனைத்து விதமான உதவிகள் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் இதுவரை இந்த பேரிடர்ல 105 இந்தியர்கள் சிக்கியிருக்கும் நிலையில உலகம் முழுவதும் மொத்தமாக 300க்கும் மேற்பட்டோர் பல நாடுகள்ல இருந்து 17 நாடுகளை சேர்ந்தவர்கள், சுற்றுலா பயணிகளாக சென்றவர்கள் காணாமல் போயிருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்திருக்கும் நிலையில அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்க நாடுகளும் இந்த மீட்பு பணிக்கு தங்களுடைய உதவிக்கரத்தை நீட்டுவதாக தெரிவித்திருக்கிறது. பாலவெற்றிவேல், அதே போல பீகாருக்குமே ஒரு உச்சக்கட்ட உஷார் நிலையை ஏற்படுத்த சொல்லி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. பீகாருக்கு இது எந்த வகையில அச்சுறுத்தலா இருக்கக்கூடும்? அங்கு பீகார் மாநிலத்துல என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? பாலா, இந்த போதே கோஷி ஆற்றை பொறுத்தவரை நேபாளத்தில் தலைநகர் காத்மண்டுவில் இருந்து வடக்கு எல்லையில உற்பத்தியாக கூடியதாக இருக்கிறது. இது திபெத்தில், தற்போது சீனாவில் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திபெத்தில் ஐஸ் மலைகளில் இருந்து இந்த ஆறு சிறியதாக ஓடையாக உருவாகி பின்னர் காத்மாண்டு பகுதியை அடைந்தவுடன் இது சுன் கோஷி என்கின்ற பெயரில் இது உருமாற்றம் அடைகிறது, பெரிய ஆறாக உருமாற்றம் அடைகிறது. அதற்கு பிறகு நேபாளத்தில் இருந்து பீகாருக்குள் நுழையும் போது இது மிகப்பெரிய ஒரு கிலோமீட்டர் அகலம் கொண்ட பெரிய ஆறாக மாறிய பின்னர் பாட்னாவிற்கு அருகே கங்கை ஆற்றோடு இந்த கோசி நதி சங்கமிக்கிறது. எனவே
இன்று காலை ஏற்பட்ட பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவினுடைய தாக்கம் இந்த கோசி ஆற்றினுடைய ஆற்று படுகை முழுவதும் இருக்கும் என்பதன் காரணமாக பீகாரில் 8 மாவட்டங்களில் அந்த கோசி ஆறு செல்லக்கூடிய பகுதி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்ட ஆட்சி தலைவர்களுடைய உத்தரவின் பேரில் கரையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஆகியோர் தயார் நிலையில் இருப்பதாக பீகாரினுடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பீகார் மாநிலத்தில் வேறு அதாவது இந்த வெள்ள தடுப்பு பணிகளுக்கு மேலும் மக்களை மீட்பதற்கு நிவாரண முகாம்களில் தங்க வைப்பது தொடர்பாக தொலைபேசியில் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள இந்த வெள்ள பாதிப்பினுடைய தாக்கம் இந்தியாவிலும் இன்று இரவில் எதிரொலிக்க தொடங்கும் என தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு முன்னெச்சரிக்கையாக இந்தியா தற்போது தயாராகி வருகிறது. பாலா, நேபாள நாட்டின் ராசுவா மாவட்ட பகுதியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் பலர் மாயமாக இருக்கின்றனர். அதில் இந்தியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சிக்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். பல பாலங்கள் 40 ஊர்களை வாரி சுருட்டி கொண்டு சென்றிருக்கிறது கோசி நதி. பெரும் மழை பெய்யாமல் இப்படியான பெருவெள்ளம் ஏற்பட்டது குறித்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுமே கவலை தெரிவித்திருக்கின்றனர். பாலங்களை அடித்துக் கொண்டும் கோசி நதி பாயும் அந்த காட்சிகளை தான் பார்க்கின்றோம். மறுபுறம் அங்கு பெருவெள்ளத்தில் மக்கள் சிலர் நீந்தி அங்கு கிடக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் சேகரிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம்.